சூரியனும் வெளிச்சத்தை தருகிறது. நம் கையில் இருக்கும் டார்ச் லைட்டும் வெளிச்சத்தை தருகிறது. ஆனால் இந்த டார்ச் லைட்டை வைத்துக்கொண்டு நாம் சூரியனுக்குள் பயணிக்க முடியாது. அதுபோல இந்த நான் யார் என்ற கேள்வியின் வாசல் வரையே நம்மால் செல்ல முடியும். அது திறக்கும் தருவாயில் இந்த டார்ச் லைட்டின் ஒளியானது எப்படி அந்த சூரியனுக்குள் அடங்கிவிடுமோ, அதுபோல இந்த நானானது அதன் இறுதியில் பனிக்கட்டியானது நீரில் கரைவது போல இரண்டறக் கலந்து விடுகிறது. எனவே நான் யார் என்ற கேள்விக்கு பதிலானது இந்த கேள்வி நமக்குள் எழுந்து, நமக்குள் பயணித்து, நமக்குள் கரைந்து போன பின்பு அங்கு இருப்பதுதான் நாம் தேடும் நான். இந்த கேள்வியின் தேடலானது எரிந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய காட்டில் நாம் ஒரு சிறிய தீக்குச்சியை போடுவதற்கு சமமாகும். இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க நமக்கு பகவான் ரமண மகரிஷியின் நான் யார் என்ற புத்தகம் மிகவும் மகத்தான உதவியாக இருக்கும். இப்பொழுது நாம் மேற்கொண்ட பயணத்தின் இறுதியை அடைந்து விட்டோம். இதில் நாம் என்னென்ன கற்றுக்கொண்டோம் என்பதை பார்ப்போம். நான் யார் என்ற கேள்வியின் சாராம்சத்தை கற்றுக்கொண்டோம். இந்த பயணத்தின் நோக்கம் வெறும் தெரிந்து கொள்வது மட்டுமில்லை, அதை புரிந்து கொண்டு பின்பு உள் உணர்ந்து செயல்படுத்த துவங்குவதே என்பதையும் கற்றுக்கொண்டோம். உண்மையான நான் யார் என்பதை அறியும் தொடக்க புள்ளி நான் இது இல்லை என்ற நீக்கல் முறையே என்பதை கற்றுக்கொண்டோம். கண்ணாடி எப்படி நம்மை அறிய நமக்கு ஒரு கருவியாக இருக்கிறதோ, அதுபோல மற்றவர்கள் நம்மை அறியவே இந்த பெயர், தொழில், பாலினம் அனைத்தும் உள்ளது என்பதை கற்றுக்கொண்டோம். கனவில் வரும் நான் எப்படி உண்மையான நான் இல்லையோ, அது ஒரு சிறிய உறக்கமோ, அதுபோல் இந்த உலகம், இந்த உடல் நான் இல்லை என்பது ஒரு நீண்ட உறக்கம் என்பதை கற்றுக்கொண்டோம். நான் இதுதான் என்று நம்ப வைக்கும் மனதை விழிப்புணர்வின் மூலம் மட்டுமே வெல்ல முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். நான் என்பது ஆத்மா இல்லை, அது வெறும் இருப்புத்தன்மையில் உள்ள சாட்சி மட்டுமே, மனம்தான் அவ்வாறு கூறுகிறது என்பதை கற்றுக்கொண்டோம். பூவில் தேனெடுக்கச் சென்ற வண்டானது தான் சென்றதை மறந்து அங்கேயே தங்கியிருப்பது போல், நான் என்ற விசாரணையை தொடங்கி நாம் அவ்விடத்தில் கரைந்து போகும்போதே நான் என்பது எது என்று உணர முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம்.